ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெசிகா ஹாரி விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு என்னோடய டே இன் மை லைஃப் ரொட்டீன் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவை வச்சுட்டு நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன், என்னென்ன படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. வீட்டில் வந்து பாப்பாவையும் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்துலேயும் வந்துட்டு நான் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் 5 o'clock போல் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பைபிள் படிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock வரைக்கும் வந்து நான் படிச்சுட்ருப்பேன். இன் பிட்வீனில் 6 to 7 வந்துட்டு ப்ரேயர் நடக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு சைடில் லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்துட்டு நோட்ஸ் வந்து எடுத்துகிட்ருப்பேன். ஸோ மார்னிங் 5 to 7 இந்த டைமுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கெலாம் அப்படியே பெண்டிங் வச்சுட்டு வந்து பாப்பாவை வந்துட்டு பார்ப்பேன். அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பாப்பா தூங்கணும் அப்படின்னா அவளை தூங்க வச்சுட்டு திரும்ப என்னோடய ஒர்க் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டான்னா என்னை படிக்கவே விட மாட்டாள். ஸோ அப்படியே நோட்டு பேனா எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாப்பா கூட தான் வந்து அந்த டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குக்கிங் வந்துட்டு 7 o'clock போல் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். குக்கிங் வந்து 7 to 8:30 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அப்படி முடியல அப்படின்னா 9 o'clock வரைக்கும் போகும். ஏன்னா பாப்பாவை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறம் வெசல் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 o'clock வரைக்கும் போகும். இதில் வந்து ஹஸ்பண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டால் எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்க ஒர்க்கு போகிறதுனால நான் வந்துட்டு பெருசாக வந்து அவங்கக்கிட்ட ஒர்க்கு நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்காமலே வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குற பர்சன் தான் அவர். ஸோ அதனால் காலையில் வந்துட்டு காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெசல் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாமே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். சில நேரம் வீடு வந்து மாப் போடணும் அப்படின்னா அவங்களே கூட எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ மார்னிங் 9 o'clock மேலே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாப்பிட போயிடுவோம். நான் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடணும். அதுக்கே எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ஆயிரும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற ஒர்க்லாம் வந்து நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் துணி துவைக்கிற ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து ஒரு 1 hourக்கு மேலேயே ஆகிடும். ஏன்னா இன்னும் வாஷிங் மிஷின் வந்து வாங்கலை. ஸோ அதனால் கையில் வந்து துவைக்கிறதுனால எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆயிரும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. மிஷின் இல்லாமல் கையிலேயே வந்து துவைச்சி காய போடுறது வந்து இன்னும் நல்லா தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து கையில் துவைக்கிறது இப்போதைக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க சில நேரம், இல்லை உனக்கு வந்து வாஷிங் மிஷின் நான் சீக்கிரம் வாங்கி தரேன், நீ வந்து அந்த டைம் வந்து நீ படிக்கிறதுக்காக நீ யூஸ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. அது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அது எப்படின்னு பிளான் பண்ணுவோம். அடுத்தது பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவளை வந்துட்டு ஒரு 1 ஹவராவது விளையாட விடணும். விளையாட விட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அவளே டயர்டாகி என்னை எப்போம்மா தூங்க வைப்ப அப்படின்ற அளவுக்கு வந்து நிற்பா. கண்ணை தேய்ச்சிட்டே வந்து நிற்பா. அப்போ வந்துட்டு அவளை எப்படியாவது தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா தூங்குறது ஒரு 1 hour 1.5 hour கிட்ட தூங்குவாள். அந்த டைமிங்கில் வந்து அந்த டைமிங்கில் தான் நான் துணி துவைக்கவே போவேன். ஏன்னா காலையில் வந்துட்டு ஒர்க் கரெக்டாக இருக்கும். காலையில் வந்து துவைக்க முடியாது. ஏன்னா காலையில் வந்து குக் பண்ணுறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் வந்து துணி துவைக்க முடியும். இல்லைன்னா மேடம் வந்து என்னை துவைக்கவே விட மாட்டாங்க. அவளும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அதனால் பாப்பாவை தூங்க வச்சுட்டு எனக்கு துவைச்சி முடிக்கிறது வந்து சீக்கிரமாக என்னோடய ஒர்க்கு வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் முழிச்சிட்டா அப்படின்னா என்னோடய ஒர்க் வந்து அப்படியே அது 1 hour பண்ண வேண்டிய ஒர்க் வந்து ஒரு 2 hour கிட்ட ஆகிடும். 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து துணி துவைக்கிறதுனால ஸோ மற்ற நாள் வந்து ஃப்ரீயாக இருக்குமா. ஸோ அந்த டைமிங்கில் வந்து மார்னிங்கும் வந்து நான் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவேன். ஸோ பாப்பா தூங்குற வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நீட்டாக வந்து படித்து முடிச்சிடுவேன். ஒரு டாப்பிக்காச்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்து இருப்பாங்க. அது அப்படியே வந்து மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அதிலிருந்து வந்து வெளியே வர முடியும் எப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ அதுவே யோசிச்சுட்டு ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் தான் இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுவே திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒர்க்லேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எது எடுத்தாலும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
அந்த டிப்ரெஷன்ன்றதே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மைண்டு வந்து எப்பவும் பிஸியாகவே இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த வேறு எந்த ஓவர் திங்கிங் தாட்ஸ் எதுவுமே வந்துட்டு நமக்குள்ளே வராது. ஸோ எந்த அளவுக்கு நம்மள பிஸியாக வச்சுக்கிறோமோ, ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்லது. ஏன்னா தேவையில்லாத ஓவர் திங்கிங் வந்து எதுவுமே நமக்குள்ளே வராது. ஸோ வந்து நான் இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனால, எப்படியாவது வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை போல் நீங்களும் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஸோ வந்து எனக்கும் படிக்கணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் வந்து வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ என்னை போல் இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் லன்ச் வந்து கொடுக்கணும். அதுக்குள்ளே வந்து லன்ச் ஏதாவது வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணோம். இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றனால மோஸ்ட்லி வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுவே வந்து தான் நான் கொடுத்து பழக்கிட்டுருக்கேன். ஸோ அதனால் இப்போ அவளுக்காக தனியாக சமைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கிடைக்கிது தனியாக. மதியம் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்ட்ருப்பா. அவள் வந்து தனியாக கொஞ்சம் நேரம் டாய்ஸ் கூட வந்து விளையாண்ட்ருப்பா. எடுத்து ஒவ்வொரு டாய்ஸாக எடுத்து விளையாண்ட்ருப்பா. அப்படி இல்லைன்னா என்னை வந்துட்டு வந்து விளையாட கூப்பிட்ருப்பா. அவள் கூட வந்து நான் விளையாடணும்னு ஆசைப்படுவா. என்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்ருப்பா. ஸோ அதனால் அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவள் முன்னாடி வந்து நான் உட்காந்து லேப்டாப்பில் ஏதாவது நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை விடவே மாட்டாள். ஸோ இப்படியே சிணுங்கிட்டு அழுதுகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த படிக்கிறதுலேயும் கூட வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு பாப்பாவை தான் வந்து நான் கவனிச்சிட்ருப்பேன். ஸோ ஒரு கட்டத்தில் அவளும் வந்து விளையாட முடிச்சுட்டு அடுத்த நேப் வந்து எடுக்க போவாள். ஸோ அந்த டைமிங்கில் வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த டைமிங்கில் எனக்கு வந்து தூக்கம் வந்துச்சு, இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் எனக்கு தூங்கணும்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா நானும் கம்முன்னு வந்து பாப்பாக்கிட்டேயே வந்து படுத்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் பாப்பா எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கினாலே அதுவே எனக்கு பெருசு தான். ஏன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிட்டால் கூட திரும்பவும் என் மைண்டுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கு, "என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்கோ? எந்திரி" அப்படின்னு வந்து என் மைண்டுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நானும் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் தூங்கி எந்திரிச்சிட்டு திரும்பவும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் கிளாஸ் தான் வந்து நான் கவனிச்சிட்ருப்பேன். ஸோ மேக்ஸ் வந்து அப்படியே போட்டு பார்த்துட்டு அந்த டைம் போகிறதே வந்து தெரியாது. 1 ஹவர் இல்லை 1 1/2 அன் ஹவர் வந்து டைம் போகிறதே வந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா மறுபடியும் தூங்கி எந்திரிச்சிருவாங்களா, எந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவளையும் சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்ட்டு சாயந்தரம் எந்திரிச்சா அப்படின்னா அடுத்தது திரும்ப பாப்பா தூங்க போகிறது நைட்டு தான் தூங்குவாள். நடுவில் ஒரு 6, 7 மணிக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா பார்த்த உடனே வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அந்த தூக்கமெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்ப தூங்க போகிறதுக்கே வந்து டைம் வந்து 11:00 போல் ஆகிடும். நைட்டு வந்து ஏதாவது படிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒர்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். குக்கிங் முடிச்சுட்டு 3 பேரும் சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கே வந்து டைம் வந்து 11:00 போல் ஆகிடும். ஸோ இதுதான் என்னுடைய டே இன் மை லைஃப் ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.